ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். சென்ற 2 மாதமும் ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய இரக்கம் நம்மை சூழ நின்று பாதுகாத்து இன்று ஒரு 3வது மாதமாகிய மார்ச் மாதத்தை காணும்படி கர்த்தராகிய தேவன் அனுகூலமான இரக்கங்களை தந்தார். சென்ற மாதத்திலே எத்தனையோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் கடந்து வர ஆரம்பித்தாலும் இனி ஒரு புதிய மாதத்தை ஆண்டவராகிய தேவனுக்குள் நாம் துவங்கும்படியான இரக்கங்களை கர்த்தர் நமக்கு தந்தார். ஒவ்வொரு மாதத்திற்கும் உரிய வாக்குத்தத்தத்தினாலே கர்த்தர் நம்மோடு கூட பேசி நமக்கு தேவையான அநேகம் ஆறுதலான காரியங்களை கர்த்தர் நமக்கு அறிவுறுத்தி கொண்டு வருகிறதை கண்கூடாக நாம் கண்டு கொண்டு வருகின்றோம். இந்த மாதமாகிய மார்ச் மாதத்துக்குரிய வாக்குத்தத்தமான வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 46:4வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்தேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படியே செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். கர்த்தராகிய தேவன் நல்ல ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை ஒன்றை நமக்கு சொல்லுகின்றார். முதிர் வயது வரைக்கும் நான் உங்களை கைவிடாமல் உங்களை ஏந்தவும் உங்களை சுமக்கவும் உங்களை தாங்கவும் உங்களை தப்புவிக்கவும் நான் துணையாய் வரப்போகிறேன் என்று இந்த மார்ச் மாதத்திலே ஆண்டவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அநேகமான நேரங்களில் நரை வயது வரக்கூடிய அந்த நேரங்களில் மக்களை ஜனங்கள் கைவிடக்கூடிய அநேகம் சூழ்நிலைகளை கண்கூடாக உங்களாலும் என்னாலும் காண முடிகிறது. ஒரு முறை கர்த்தருடைய ஊழியத்திற்காக ஒரு முதியோர் இல்லத்திற்கு அழைக்கப்பட்டிருந்த பொழுது அங்கு கர்த்தருடைய வார்த்தைகளை நான் அறிவித்துக் கொண்டு வந்தேன். இறுதி நேரம் எல்லா விதமான வயது சென்ற மக்களுக்காக ஜெபித்து முடித்த பிறகு அவர்கள் என்னோடு கூட பேசும்படி கடந்து வர ஆரம்பிச்சாங்க. அவங்க சொன்னாங்க, என்னுடைய பிள்ளைகளினால் கைவிடப்பட்ட நிலைகளிலே என்னை பராமரிக்கக்கூடிய அளவிற்காக அவர்களுடைய மனம் இலக்கமாய் காணப்படாமல் இருந்ததினாலே இந்த மாதிரி முதியோர் இல்லத்தில் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. ஐயா, எங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் ஆண்டவராகிய தேவனால் ஆசீர்வதிக்கப்படும்படி எங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லி கண்ணீரோடு கூட பேசக்கூடிய அந்த சத்தம் இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய செவிகளிலே ரீங்காரமிட்டு கொண்டிருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். இது எதுக்கு சொல்றேன்? கர்த்தர் நமக்கு சொல்கின்றார், நரை வயது வரக்கூடிய அந்த நேரத்தில் மக்களால் புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை, பெற்றோர்களை கவனிக்காது இருக்கக்கூடிய அநேகம் விதமான பிள்ளைகள் இருக்கக்கூடிய இந்த காலங்களில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், கடைசி வரைக்கும் நரை வயது வரக்கூடிய அந்த காலங்கள் வரைக்கும் நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் கர்த்தர் நம்மோடு கூட பேச ஆரம்பிக்கின்றார். பிள்ளைகள் நம்மை கைவிட ஆரம்பித்தாலும், சூழ்நிலைகள் நம்மை வெறுத்து ஒதுக்க ஆரம்பித்தாலும், தேவனாகிய கர்த்தரே நம்மை ஏந்துவேன் என்றும் சுமப்பேன் என்றும் தப்புவிப்பேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் அவர் நம்மோடு கூட ஆற்றி தேற்றக்கூடிய நிலைகளை கண்கூடாய் நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் தாவீது பக்தன் கர்த்தராகிய தேவனை நோக்கி இவ்விதமாய் ஜெபிக்க துவங்க ஆரம்பிக்கிறார். வசனத்தை வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 71வது அதிகாரம் 9வது வசனமும் 18வது வசனத்தையும் வாசிக்க கேளுங்கள். சங்கீதம் 71வது அதிகாரம் 9, 18 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். முதிர்ந்த வயதில் என்னை நீ தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். இப்போதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உம்முடைய வல்லமையையும் வரப்போகின்ற யாவருக்கும் உம்முடைய பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை மயிர் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை நீர் கைவிடக்கூடாது என்று சொல்லி பக்தன் கர்த்தராகிய தேவனை நோக்கி கேட்க ஆரம்பிக்கின்றார். வயது சென்று விருத்தாப்பியம் ஆகக்கூடிய நேரங்களில் ஜனங்களால் புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை. தாவீதினுடைய நிலைகளை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் கடைசி வரைக்கும் தாவீதினுடைய ஜெபத்தின்படியே அவரை காப்பாற்றக்கூடிய ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பித்தார். வயது சென்று விருத்தாப்பியன் ஆன பொழுதிலும் கூட தேவனுடைய கரம் தாவீதோடு கூட இருக்கிறதை கண்கூடாய் உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். இந்த கர்த்தர் தான் நீங்களும் நானும் கேட்கிறதற்கு முன்பதாகவே இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தை ஒன்றை நமக்கு சொல்லுகின்றார். கடைசி வரைக்கும் ஜனங்கள் எல்லாரும் உன்னை கைவிட ஆரம்பித்தாலும், சூழ்நிலைகள் எல்லாரும் உன்னை விட்டு விலகக்கூடிய ஒரு காரியங்களின் அடிப்படையிலே கடந்து போக ஆரம்பித்தாலும், நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று கர்த்தராகிய தேவன் சொல்ல ஆரம்பிக்கின்றார். கர்த்தர் நம்மை ஏந்துகிறது உண்டானால், கர்த்தர் நம்மை சுமக்கிறது உண்டானால், கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறது உண்டானால் எத்தனை மகிமையான ஆசீர்வாதங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, எந்த ஜனம் உன்னை விட்டு கடந்து போக ஆரம்பித்தாலும் வாக்கு பண்ணின கர்த்தர் உன்னை விட்டு விலகாமல், உன்னை கைவிடாமல்,
துணையாய் வருவேன் என்கின்ற ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்திலே ஆண்டவராகிய தேவன் நமக்கு தருகின்றார். தேவன் நம்மை சுமக்கும் தேவனாய் நிற்கிறேன் என்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை நம்மோடு கூட பேசுகின்றார். எப்படி அவர் நம்மை சுமக்கப் போகிறார் என்று பாருங்கள். உபாகமத்தின் புஸ்தகத்திலே 32வது அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. உபாகமம் 32வது அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். கழுகு தன்னுடைய கூட்டை கலைத்து தன்னுடைய குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன்னுடைய செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன்னுடைய செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறதை போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. இஸ்ரவேல் மக்களை ஆண்டவராக தேவன் சுமக்கக்கூடிய அந்த ஒரு நிலை, எந்த விதமான வனாந்தர வாழ்க்கையிலே அவர்களை கைவிடாதிருக்கக்கூடிய ஒரு நிலை, அவர்கள் அப்பத்திற்காய் கர்த்தரை நோக்கி பார்த்த பொழுது, மாம்சத்திற்காய் கர்த்தரை நோக்கி பார்த்த பொழுது, அந்த வனாந்தரமான மார்க்கங்களிலே அவர்கள் விருப்பங்கள் யாவற்றையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில கூட பல தரப்பட்ட நேரங்கள்ல சில காரியங்களை ஜனங்கள் நமக்கு முன்பதாய் வாங்கி கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் எல்லா நேரத்திலும் இதே விதமான நிலை நம்முடைய வாழ்க்கையில வருகிறது இல்லை. உங்களை உண்மையான ஒரு மனதோடு கூட ஒருவர் நேசிக்க ஆரம்பிச்சாதான் தான் கையில காசு இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் கூட உங்களுக்காக எல்லா விதமான காரியங்களையும் தியாகம் செய்து உங்களை அவர்கள் மெய்யாகவே தாங்கி நடத்துகிறதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல நாம் விரும்பக்கூடிய காரியங்கள் மறுக்கப்படக்கூடிய சூழ்நிலை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை காரணம் காட்டி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமையை காரணம் காட்டி, நமக்கு உண்டான ஒவ்வொரு விதமான தேவைகளையும் மறுக்கக்கூடிய ஒரு நிலை கர்த்தர் நமக்கு சொல்கின்றார். வனாந்தர வழியாய் காணப்பட ஆரம்பித்தாலும் உன் விருப்பங்களை நிறைவாக்கும் கர்த்தர் நானே உன்னை சுமக்கிறேன்ப்பா. உன்னுடைய ஒவ்வொரு விதமான காரியங்களை நான் பராமரிக்க ஆரம்பிக்கின்றேன். கர்த்தராகிய தேவன் நம்மை சுமக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அவர் என்னென்னலாம் நமக்கு சுமந்திருக்கிறார் பாருங்க. நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களையும் துக்கங்களையும் அவர் சுமந்து தீர்த்தார். நமக்கு உண்டான ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை நானே தூக்கி சுமக்கிறேன். நீ கஷ்டத்தின் ஊடாக கடந்து போக வேண்டாம். நான் உன்னை மட்டுமல்ல உன்னுடைய பிரச்சனைகளையும் சுமக்கும் ஒரு தேவனாய் நிற்கிறேன். இந்த மாசத்துல என்னென்ன விதமான பிரச்சனைகள் இந்த பிப்ரவரி மாதம் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை துரத்தி கொண்டு வர துவங்கிற்று. ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார், எல்லாவற்றையும் நான் சுமந்து தீர்ப்பேன். உனக்காக நான் எல்லா விதமான காரியங்களையும் ஏற்றுக்கொள்ளப் போகின்றேன். உன்னுடைய ஒவ்வொரு விதமான உரிமைகளை நான் உன்னுடைய வாழ்க்கையிலே வாக்கு பண்ணுகின்றேன். கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறதை போல நானே உன்னை சுமக்கும் தேவனாய், உன்னுடைய பிரச்சனைகளை மாற்றும் ஒரு தேவனாய், உன்னுடைய கண்ணீரையும் கவலையும் தீர்க்கக்கூடிய ஒரு தேவனாய் நான் உன்னோடு கூட கடந்து வருகிறேன் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. ஒரு நல்ல ஒரு சம்பவம் ஒன்று எனக்கு நினைவுக்கு வருகிறது. 2 சகோதரர்கள், அதுல மூத்த சகோதரன் மிகவும் அமைதியானவன், இளைய சகோதரன் சற்று துடுக்கானவன். இந்த 2 சகோதரர்களும் வசிக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் இந்த இளைய சகோதரன் அடிக்கடியாய் வெளியே சென்று அநேகம் விதமான நண்பர்களோடு கூட சேர்ந்து தீமையான வழிகளை கற்றுக்கொண்டு கடவுளுக்கு பிரியமற்ற காரியங்களின் ஊடாக கடந்து போகக்கூடியவர். ஒரு நாள்ல அவங்க செய்யக்கூடிய சில வேலைகள்ல பல பிரச்சனைகள் வர துவங்க ஆரம்பித்ததுனால, ஒருவருக்குள் ஒருவர் மகா பெரிய சண்டை மூள ஆரம்பித்ததுனால இந்த இளைய சகோதரன் என்ன செய்தான் பாருங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லை எடுத்து தன்னுடைய நண்பனுடைய தலையிலே ஓங்கி அடித்த மாத்திரத்தில் அவருடைய தலை உடைந்து ரத்தம் பீரிட்டு அந்த நண்பன் அதே இடத்துல செத்து போயிட்டான். எல்லா ஜனங்களும் ஓடி போயிட்டாங்க. சில நண்பர்கள் ஓடி போய் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து, இங்க இருக்கக்கூடிய இந்த பையன் இந்த ஒரு காரியத்தை செஞ்சிட்டான், இவனை வந்து நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் என்ன செய்கிறது தெரியாமல் இரத்த கரையோடு கூட சட்டையை மாட்டிக்கொண்டு ஒரே ஓட்டமாய் வீட்டை நோக்கி ஓடி வந்தான் இளைய சகோதரன். மூத்த சகோதரனும் அவனும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியவர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இளைய சகோதரன் வந்த மாத்திரத்தில் மூத்த சகோதரன் கேட்கிறான், உனக்கு என்னப்பா பிரச்சனை, எதற்காக சட்டையெல்லாம் இரத்தக்கரையா இருக்கிறது? அண்ணே, என்னை வந்து போலீசார் தேடுகிறார்கள், என்னுடைய நண்பர்களோடு கூட பேசிக் கொள்ளக்கூடிய இடத்துல ஒரு சின்ன ஒரு தகராறு வந்து விட்டது. அந்த தகராறின் நிமித்தமாக கையில் இருக்கக்கூடிய கல்லை வைத்து அவனுடைய தலையிலே ஓங்கி அடித்து செத்து போயிட்டான். அவனுடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த ரத்தம் பீரிட்டு என்னுடைய வஸ்திரம் முழுமையும் இரத்தக்கரையாய் மாற்றப்பட்டு விட்டது. ஆகவே நான் என்ன செய்ய முடியும் என்று எனக்கு தெரியல, என்னை எப்படியாகிலும் காப்பாற்ற வேண்டும். அந்த மூத்த சகோதரன் யோசித்தார், உன்னுடைய சட்டை எனக்கு நீ தந்துவிடு, என் சட்டை நீ போட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இரத்தக்கரையோடு இருக்கக்கூடிய அந்த சட்டையை அந்த மூத்த சகோதரன் அணிந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் போலீசார் உள்ள வந்துட்டாங்க. இரத்தக்கரையோடு கூட இருக்கக்கூடிய மூத்த சகோதரனை பார்த்து நேராக அரெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன ஒரு காரியம் உருவாக்கப்பட்டது, ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அவங்க சொல்லிட்டாங்க, இவன் எல்லா விதமான மக்களுடைய பார்வைக்கு முன்பதாக இந்த கொலையை செய்ய ஆரம்பித்ததுனால இவனுக்கு மரண தண்டனை நான் விதிக்கிறேன் என்று சொல்லி ஜட்ஜி சொன்ன மாத்திரத்தில் இளைய சகோதரன் அழ ஆரம்பித்தான்.
என்னுடைய பாடுகளை, என்னுடைய துக்கத்தை நீ ஏற்றுக்கொண்டாய். நான் போய் இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்பதாக என்னுடைய குறைவுகளை நான் சொல்ல போகிறேன். இல்லை தம்பி, வேண்டாம், இந்த ஒரு காரியத்தினுடைய அடிப்படையில் ஆகிலும் நீ மனம் திரும்ப வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை பேசி தன்னுடைய ஜீவனை தன்னுடைய சகோதரனுக்காக ஒப்புக் கொடுக்க துவங்கினான் மூத்த சகோதரன். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய பாரங்களை சுமக்கும் கர்த்தர், நம்முடைய வேதனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கின்றார், நானே உன்னை சுமந்து திரிய போகின்றேன். இஸ்ரவேல் மக்களை வனாந்தரத்திலே தூக்கி சுமந்த பொழுது அவர்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு உபத்திரவத்திலும் நானே அவர்களை விடுவிக்கும் தேவனாய் நின்றேன். அவர்களுடைய கண்ணீரை நானே மாற்றும் ஒரு தேவனாய் விளங்கினேன். அவர்களுடைய துக்கத்தின் காலங்களிலே அவர்களுடைய ஒவ்வொரு விதமான ஆறுதலாய் தேறுதலாய் நானே விளங்கினதை போல இந்த மார்ச் மாதத்திலே இந்த வார்த்தைகளை கேட்கும் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நானே உங்களை சுமந்து திரிய போகிறேன் என்று கர்த்தராகிய தேவன் சொல்ல ஆரம்பிக்கின்றார். மனிதர்களை நம்பி நம்பி ஏமாந்து போன காலங்கள் போதும். ஒரு காலத்தில் உங்களை நம்பிக்கைக்குரியவர்களாய் காணப்படக்கூடிய ஜனங்கள் எல்லாம் கைவிடக்கூடிய இந்த காலங்களிலே, எல்லா ஜனங்களாலும் புறக்கணிக்கப்படக்கூடிய இந்த காலங்களிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், நானே உன்னை தூக்கி சுமக்கும் தேவனாய் நிற்கிறேன். என் தோள்களிலே உன்னை நான் தூக்கி சுமந்து நான் வாக்கு பண்ணியிருக்கக்கூடிய மகிமையான காரியங்களை பெறக்கூடிய அளவிற்கு உன்னுடைய கால்களை நான் மெய்யாகவே தரையிலே நடமாட விடாமல் என் தோளிலும் என்னுடைய மார்பிலும் தூக்கி சுமக்கும் தேவனாய் நிற்கிறேன் என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்கின்றார். தேவன் நம்மை தூக்கி சுமக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் எல்லா நிலைகளிலும் வரக்கூடிய பிரச்சனைகளிலே ஆண்டவராகிய தேவனை அவைகளை தன்மேல் ஏற்றுக்கொண்டு உங்களை மெய்யாகவே பாதுகாக்கும் தேவனாய் விளங்குகிறதை கண்கூடாய் உங்கள் வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, எத்தனை விதமான மக்கள் உங்களை கைவிட ஆரம்பித்தாலும், எத்தனை விதமான மக்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாக எழும்ப துவங்க ஆரம்பித்தாலும் இந்த கர்த்தர் சொல்லுகின்றார், நானே உன்னை சுமக்கப் போகின்றேன், நானே உன்னை பாதுகாக்கப் போகின்றேன், நானே உன்னை வழிநடத்தப் போகின்றேன். ஆரம்ப நாட்களிலே என்னுடைய தகப்பனார் சிறு வயதிலே காணப்படக்கூடிய அந்த காலம், திடீரென்று சொல்லி பெரிய வெள்ளப்பெருக்கு வரக்கூடிய ஒரு நேரம், இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் வீட்டை காலி பண்ணிட்டு உயர்ந்த இடத்தை நோக்கி கடந்து போகக்கூடிய அந்த நேரம், எல்லா ஜனங்களுக்கும் அந்த ஊர் முழுசும் பெரிய வெள்ளப்பெருக்கினாலே நிரப்பக்கூடிய ஒரு நேரத்தில் என்னுடைய தகப்பனாருடைய அப்பா, அதாவது என்னுடைய தாத்தா, என்னுடைய தகப்பனாரை தோளிலே சுமக்க ஆரம்பித்தார். தம்பி, நீ கீழே இறங்கி வருகிறது உண்டானால் தண்ணீருக்குள் மூழ்க ஆரம்பித்து விடுவாய், ஆகவே என்னுடைய தோளிலே நீ மெய்யாகவே அதாவது ஏறி உட்கார்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த அவருடைய தகப்பனார் எங்க அப்பா தூக்கிட்டு வரக்கூடிய ஒரு நேரம், தூக்கி கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அந்த வெள்ளம் வர 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 அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். அப்படி அதிகரிக்கக்கூடிய நேரத்தில் மார்பளவுக்கு இருந்த தண்ணீர், அதாவது முதல்ல வயிற்றளவுக்கு இருந்த தண்ணீர் அப்படி மார்பளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் மேலே ஏறி இப்ப கழுத்துக்கு அளவுக்கு வரக்கூடிய அந்த நேரம், மேலே உட்கார்ந்துருக்கக்கூடிய எங்க அப்பா சொன்னாரு, அதாவது எங்க தாத்தாவை பார்த்து, அப்பா நீங்க கொஞ்சம் பார்த்து போங்கப்பா, என் காலெல்லாம் நனையுதுன்னு சொன்னார். யோசிச்சு பாருங்க, அவருக்கு வாய் வரைக்கும் தண்ணி வந்துருச்சு, ஆனா இவருக்கு கால் நனையக்கூடிய அந்த ஒரு காரியத்தை பற்றி என்னுடைய தகப்பனார் அவங்க அப்பாட்ட பேச ஆரம்பித்தார். இல்ல தம்பி, நான் உன்னை இன்னும் நான் தூக்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி தலைமலை உட்கார வைத்துக் கொண்டு காலை கூட நனைய விடாத அளவுக்கு சுமந்து கொண்டு போன தகப்பன். ஒரு தகப்பனே தன்னுடைய பிள்ளையை இவ்வளவு தூரம் சுமக்கும் போது உங்களையும் என்னையும் உண்டாக்கின கர்த்தர் உன்னுடைய கால்கள் நனையாத அளவிற்காக, உன்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளிலே நீயும் நானும் மூழ்கி போகாது இருக்கக்கூடிய அளவிற்காக இந்த மாதத்திலே சுமக்கும் கர்த்தர் சொல்லுகின்றார், நானே உன்னை சுமந்து திரிய போகின்றேன். இஸ்ரவேல் மக்களை நான் எப்படி சுமந்து திரிய ஆரம்பித்தேன், எகிப்து மக்கள் வந்த பொழுது எப்படி அதாவது அந்த கழுகினுடைய குஞ்சுகளை சுமக்கக்கூடிய அந்த கழுகை போல, தாய் கழுகை போல நான் இஸ்ரவேல் மக்களுக்கு அரணிப்பாய் நின்று எப்படி அவர்கள் மேல் எந்த சேதமும் வராமல் பாதுகாக்க துவங்கினேனோ, இந்த மாதத்திலும் உன்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் நானே உன்னை பாதுகாக்கும் தேவனாய், சுமக்கும் தேவனாய், செட்டைகளின் மறைவை வைத்து பாதுகாக்கும் தேவனாய் விளங்குகிறேன் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். ஒருவேளை வியாதி, ஒருவேளை பலவீனம், ஒருவேளை குறைவுகள் உங்கள் வாழ்க்கையிலே பீடிக்க துவங்கிக்க ஆரம்பித்தாலும் கூட இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தருடைய அவருடைய கழுத்தின் மேலே ஆண்டவராகிய தேவன் உங்களை சுமக்கக்கூடிய அந்த நேரத்தில் இவைகளெல்லாம் நீங்கி போகிறதை கண்கூடாய் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் பார்க்க முடியும். இன்னும் ஒரு காரியத்தை பாருங்க, ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லுகின்றார், நான் உன்னை ஏந்துவேன்,
நான் உன்னை சுமப்பேன், மட்டுமல்ல நான் உன்னை தப்புவிக்க போகிறேன் என்கிற ஒரு வார்த்தையின் அடிப்படையிலும் கர்த்தர் பேசுகின்றார். கர்த்தர் எந்த விஷயத்தில் நம்மை தப்புவிக்க போகிறார் என்று பாருங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 25 முதல் 28 வரை இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 25 முதல் 28 வரை வாசிக்க கேளுங்கள். சவுலும் அவனுடைய மனுஷரும் தாவீதை தேட வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் கன்மலையிலே இருந்து இறங்கி மாகோன் வனாந்திரத்திலே தங்கினான். அதை சவுல் கேள்விப்பட்டு மாகோன் வனாந்திரத்திலே தாவீதை அவன் பின்தொடர்ந்தான். சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவனுடைய மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். கொஞ்சம் ஒரு நிமிஷம் எடுத்துக்கங்க. அதுல என்ன போட்டுக்கு பாருங்க, இந்த மலை தான் 2 பேருக்கு நடுவில் இருக்கிறது. இந்த பக்கத்துல சவுலுடைய படை வீரர்கள், அந்த பக்கத்துல தாவீதினுடைய நண்பர்களும் தாவீதும். இந்த மலை மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன். அந்த சவுல் தாவீதை அப்படி தன்னுடைய கையிலே பிடித்திருக்கக்கூடிய ஒரு நேரம். தொடர்ந்து வாசிங்க. சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவனுடைய மனுஷரும் தாவீதையும் அவனுடைய மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை சுற்றி கொண்டாங்க. அப்படி சூழ வந்துட்டாங்க. முதல்ல மலைக்கு இந்த பக்கத்துல தாவீது, அந்த பக்கத்துல சவுல், 2 பேரும் சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். சவுலுடைய படை வீரர்கள், எல்லா விதமான வீரர்களும் தாவீதையும் அவனை சார்ந்திருக்கக்கூடிய மக்களையும் வளைந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. இனி தப்பித்து போகக்கூடிய மார்க்கம் ஒண்ணுமே இல்லை. இனி அவ்வளவுதான், முடிஞ்சு போயிருச்சு. சவுலுடைய கையில ஆயுததாரியா நிற்கிறான் சவுல். அவனுடைய வீரர்கள், ராணுவ வீரர்கள் எல்லாரும் ஆயுதம் தரித்திருக்கக்கூடிய மக்களா நிற்கிறாங்க. இனி காப்பாற்றப்படுவதற்கு வழியே இல்லை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் கர்த்தர் எப்படி தாவீதை தப்புவிக்கிறார் பாருங்க. அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்திலே வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். அதனால் சவுல் தாவீதை பின்தொடரக்கூடியதை விட்டு திரும்பி பெலிஸ்தியர்களை எதிர்க்கும்படி கடந்து போனான். எப்படி பாருங்க, அந்த ஒரு செகண்ட் ஆண்டவராக தேவன் மட்டும் அந்த மனுஷனை அனுப்பாதிருக்கிறது உண்டானால் சவுலுடைய கையிலே தாவீது இரையாக்கப்பட்டிருப்பான். தாவீதை அழிச்சிருப்பாங்க, தாவீதை நிர்மூலம் பண்ணிருப்பாங்க. தாவீதினுடைய எல்லா விதமான நிலைகளும் அழிக்கப்படக்கூடிய நேரம். ரொம்ப தூரத்துல டிஸ்டன்ஸ்ல காணப்படக்கூடிய ஒரு தன்மையா இருந்தா கூட பரவாயில்ல. இப்ப என்ன நடக்குது பாருங்க, 2 பேரும் நேருக்கு நேரம் இப்ப பாக்குறாங்க, முகத்துக்கு முகமாய் சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். சவுல் தாவீதை பின்தொடர்ந்து வந்து, தாவீது நிமித்தமாகத்தானே என் தேசமே ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கப்பட்டு போயிடுச்சு, எப்படியாக இந்த தாவீதை கொலை செய்யாமல் நான் திரும்புகிறது இல்லை என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு வரக்கூடிய நேரத்தில் மலைக்கு இந்த பக்கத்துல சவுலும் அந்த பக்கத்தில் தாவீதும் போகக்கூடிய நேரத்தில் ஒரு நேரத்தில் 2 பேரும் முகமுகமாய் சந்திக்கிறாங்க. இப்ப தாவீதினுடைய கையில ஆயுதம் கிடையாது, எந்த விதமான வலிமையான காரியம் கிடையாது. சவுலோ தன்னுடைய கையிலே ஆயுதங்களையும் தன்னுடைய ராணுவ வீரர்களையும் அழைத்துக் கொண்டு வந்திருக்கின்றான். ஆகவே எங்கும் தப்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, காப்பாற்றப்பட முடியாத ஒரு சூழ்நிலை, இடுக்கம் நிறைந்த ஒரு காலம். எசேக்கியா சொன்னார் பாருங்க, பிள்ளை பேரு நெருங்கி இருக்கிறது, பெறுகிறதற்கும் எனக்கு பலம் இல்லை. அந்த மாதிரி இடுக்கமும் நெருக்கமுமான காலத்தின் மூலமாக கடந்து போன தாவீது யோசிச்சிருப்பாரு. என்ன யோசிச்சிருப்பாரு? நீங்களே கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. என்ன யோசிச்சிருப்பாரு? இனி அவ்வளவுதான், சவுலுடைய கைக்கு என்னை நீங்களாக்கி தப்புவிக்கக்கூடியவன் யார்? எந்த விதமான நிலைகளின் ஊடாகவும் நான் மெய்யாகவே கடந்து போகாமல் அநியாயமாய் சாக போகிறேன் என்று சொல்லி தாவீது தன்னுடைய மனதில் யோசிச்சிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். திடீரென்று ஒரு மனிதன் வந்தான். அவன் சொன்னான், உம்முடைய நாட்டை பெலிஸ்தியர்கள் சூறையாடும்படிக்காய் காத்திருக்கிறார்கள், ஆகவே உடனே நீர் திரும்ப வேண்டும். இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் தாவீதை கொன்னுட்டு போகணும்னு சொல்லி யோசிக்காம சவுல் அந்த செய்தியை கேட்ட மாத்திரத்தில் திரும்பி போகும்படியான காரியங்களை உருவாக்கினது எது? தேவனாகிய கர்த்தருடைய தப்புவிக்கக்கூடிய வல்லமை, காப்பாற்றும் வல்லமை. உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட முடியாது என்று சொல்லக்கூடிய நிலைகளிலே அவ்வளவுதான், முடிஞ்சு போயிருச்சு, என்னுடைய வாழ்க்கையில இனி என்னுடைய ஜீவன் காப்பாற்றப்பட முடியாது, எல்லா நிலைகளும் அவ்வளவுதான் முடிஞ்சு போயிருச்சு சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு புதிய காரியங்களை உருவாக்கும் கர்த்தர் உனக்கும் எனக்கும் ஒரு நல்ல ஒரு வார்த்தை ஒன்றை சொல்லுகின்றார். அவர் சொல்லுகின்றார், நானே உன்னை தப்புவிக்கும் தேவனாய் நிற்கிறேன். நல்ல ஒரு ஆண்டவராக தேவனால் பயன்படுத்தப்பட்ட நல்ல ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் திடீரென்று சொல்லி சரீரத்திலே வியாதியால் பீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த வியாதியினுடைய தொந்தரவு எதனால் வந்தது யாருனாலும் கணிக்கவே முடியல. மருந்து மாத்திரைகளை கொடுத்தாங்க, நிறைய பெரிய பெரிய மெடிசனுக்குரிய காரியங்கள் யாவற்றையும் அவருக்கு அளித்த பொழுதிலும் கூட சரீரத்திலே வந்திருக்கக்கூடிய அந்த பலவீனத்தை மாற்ற அவைகளால் முடியவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாய் மரணத்தை நோக்கி கடந்து போகக்கூடிய ஒரு நேரம். ஒரு இறுதி நாள் வந்த பொழுது எல்லா ஜனங்களும் சுற்றி நிற்கிறாங்க. அவனால பேச முடியல, அவனால எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியல. இப்பொழுது அவர் தன்னுடைய வாழ்க்கையை உணர ஆரம்பித்தார்.
ஆரம்பித்தார். மரணம் அவருடைய கால் விரல்களிலே பற்றி பிடிக்கக்கூடிய அந்த நேரம், அப்படி கால் விரலாம் மரத்து வரக்கூடிய நேரம், கொஞ்சம் கொஞ்சமாய் மரணத்தினுடைய காரியம் மேலே ஏறி முழங்கால் வரைக்கும், அதன் பின்பதாக இடுப்பு வரைக்கும், அதன் பின்பதாக மார்பு வரைக்கும், கழுத்து வரைக்கும் மேலே ஏறி வரக்கூடிய நேரத்தில் அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுச்சு. இனி அவருடைய கண்களிலே இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நேரம். என்னுடைய ஜீவனை காப்பாற்றக்கூடியது யார்? பக்கத்துல சொந்தக்காரர்கள் இருக்கிறாங்க, உறவினர்கள் இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க, பிள்ளை இருக்கிறாங்க. என்னுடைய நிலைகளை காப்பாற்றக்கூடியவர் யார் என்று சொல்லி அழுது புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று சொல்லி மரணத்தினுடைய காரியம் நேராக வந்து கழுத்து வரைக்கும் வாய் வரைக்கும் வரக்கூடிய நேரத்தில் அந்த அறைக்கதவை திறந்து கொண்டு ஆண்டவராகிய தேவன் திடீரென்று சொல்லி உள்ளே வந்தார். உள்ளே வந்த கர்த்தர் இந்த மனுஷனுக்கு முன்பதாக நின்று கொண்டே ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார், மரணமே இத்தோடு கூட நின்றுவிடு, இனி அவனை அழிக்க உனக்கு அதிகாரம் இல்லை. மரணத்தினுடைய காரியங்கள் அப்படியே கீழே இறங்கி போய் அந்த மனிதன் உயிரோடு கூட எழும்ப துவங்க ஆரம்பித்தான். தப்புவிக்கும் கர்த்தர் சொல்லுகின்றார், எந்த காரியத்திலே நீயும் நானும் மாட்டிக்கொள்ள துவங்கினோம், இந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நான் மெய்யாகவே பயன்படுத்த முடிகிறது இல்லை. என்னுடைய பிரச்சனைகளிலே மூழ்கி போகக்கூடிய ஒரு அபாயமான ஒரு நிலை, என்னுடைய கஷ்டமான காலம், என்னுடைய இடுக்கண் நிறைந்த காலம், இந்த காலங்களிலே காப்பாற்றத்தக்கவன் யார்? எத்தனை ஆசீர்வாதங்கள், எத்தனை ஆஸ்திகள், எத்தனை அந்தஸ்துகள், எத்தனை பிரச்சனையான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் மெய்யாகவே வரக்கூடிய இந்த நேரத்தில் என்னுடைய நிலைகளை தப்புவிக்கக்கூடியவன் யார்? கர்த்தர் சொல்லுகின்றார், உன்னுடைய நிலைகளை காப்பாற்ற என்னுடைய கரம் போதுமானதாக இருக்கிறது. உன்னுடைய குறைவுகளை நிறைவாக்க நான் இன்றைக்கும் வல்லமையிலே நிறைந்து ஒரு தேவனாய் இருக்கிறேன். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, எதை கண்டு அஞ்சி ஓட ஆரம்பிக்கின்றோம்? எது நம்முடைய வாழ்க்கையை சுற்றி வளைத்து பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது? எது நம்முடைய நிலைகளிலே மகா பெரிய பிரச்சனைக்குரிய காரியங்களை உருவாக்கி இருக்கிறது? இந்த கர்த்தர் சொல்லுகின்றார், தப்புவிக்கும் தேவனாகிய கர்த்தராகிய நான் எசேக்கியாவுடைய வாழ்க்கையிலே அவனுடைய எல்லா விதமான இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி நான் அவனை காப்பாற்றவில்லையா? தாவீதினுடைய நிலைகளிலே பெலிஸ்தியனுக்கு முன்பதாக, கோலியாத்துக்கு முன்பதாக நிற்கக்கூடிய நேரத்திலே அவனை காப்பாற்றக்கூடிய வல்லமை வாய்ந்த கர்த்தராகிய நான் அவனை தப்புவிக்கவில்லையா? இந்த கர்த்தராகிய நான் தான் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகின்றேன், உன்னுடைய ஒவ்வொரு குறைவிலும் உன்னை காப்பாற்ற என் வல்லமை போதுமானதாக இருக்கிறது. உன்னை தப்புவிக்கும் கர்த்தராகிய நான், உன்னுடைய குறைவுகளை நிறைவாக்கும் தேவனாகிய நான் உன் எல்லைகளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். இத்தனை காலங்கள், பிப்ரவரி மாதம் வரைக்கும் எத்தனை இக்கட்டுகள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை உபத்திரவங்கள், என்னை காப்பாற்றுகிறவன் யார்? என்னை ஏந்துகிறவன் யார்? என்னை சுமக்கிறவன் யார்? என்னை தப்புவிக்கிறவன் யார் என்று சொல்லி இயங்கக்கூடிய உனக்கும் எனக்கும் கர்த்தராகிய தேவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நான் இருக்கிறேன். உன்னை காப்பாற்றவும், உன்னை ஏந்தவும், உன்னை சுமக்கவும், உன்னை தப்புவிக்கவும் நான் போதுமான ஒரு தேவனாய் நிற்கிறேன். அந்த காலம் முதற்கொண்டு இந்த காலம் வரைக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்த வல்லமை வாய்ந்த கர்த்தர். கையாலாகாத நிலையோடு கூட காணப்படக்கூடிய ஒரு மனுஷன் பேசக்கூடிய வார்த்தை இல்லை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை. அவர் சொல்லுகின்றார், நானே உன்னை ஏந்துவேன், நானே உன்னை சுமப்பேன், நானே உன்னை தப்புவிக்க போகின்றேன். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை, எதை கண்டு எத்தனை மாதங்கள் வரைக்கும் நீயும் நானும் புலம்பி தவிக்க துவங்கினோம்? எது நம்முடைய வாழ்க்கையிலே மகா பெரிய கஷ்டமான நிலைகளை தோற்றுவிக்க துவங்கிற்று? எது நம்முடைய வாழ்க்கையிலே அகன்று போக வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலைகளோடு கூட புலம்பி தவிக்க ஆரம்பித்தோம்? மக்களால் வரக்கூடிய நெருக்கம், சூழ்நிலைகளால் வரக்கூடிய பிரச்சனை, சரீரத்திலே வந்திருக்கக்கூடிய மகா பெரிய வியாதி என்கின்ற பிரச்சனை, அநேக விதமான கடன்களினால் வந்திருக்கக்கூடிய பிரச்சனை, இத்தோடு கூட என்னுடைய வாழ்க்கை முடிந்து போய் விட்டது. தாவீது பக்தன் அப்படித்தான் நினைச்சான், என்னுடைய வாழ்க்கையினுடைய நிறைவு கட்டத்திற்குள்ளாக நான் வந்துவிட்டேன், இனி சவுலின் கைக்கு என்னை தப்புவிக்கக்கூடியவன் யார்? ஒரு செய்தியை ஆண்டவராகிய தேவன் அனுப்பி எப்படி தாவீதின் ஜீவனை காப்பாற்றினாரோ அதே போல உன்னையும் என்னையும் ரட்சிக்கும் ஒரு செய்தியை இந்த நாளில் ஆண்டவராகிய தேவன் உன் வாழ்க்கையிலே தருகிறதை கண்கூடாய் நீ பார்க்க போகின்றாய். இந்த மார்ச் மாதத்திலே எதையெல்லாம் நீ இழந்து போனாய், பிப்ரவரியில் எதைதான் இழந்து போனையோ, இந்த மார்ச் மாதத்தில் அவைகளை எல்லாம் திரும்ப பெறக்கூடிய ஒரு நிலை, அவைகள் எல்லாவற்றிலும் புதிய வல்லமைகளை தேவன் உன் வாழ்க்கையிலே காணப்படுகிறதை அந்நிய கண்களில் நம் சொந்த கண்களை காணும்படியான அனுகூலமான வாசல்களை கர்த்தர் திறக்கிறேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் பேசுகின்றார். சொல்லும் கர்த்தர் உங்களையும் என்னையும் காப்பாற்றும் தேவன், சொல்லும் கர்த்தர் உங்களையும் என்னையும் சுமக்கும் தேவன், சொல்லும் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஏந்தக்கூடிய ஒரு தேவன். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை ஏந்துகிறதை போல, ஒரு தாய் ஒரு பிள்ளையை சுமக்கிறதை போல, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை காப்பாற்றுகிறதை போல இந்த தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கின்றார். இந்த மார்ச் மாதத்தில் மட்டுமல்ல, இந்த மார்ச் மாதத்தின் முதலாவது நாளிலிருந்து கடைசி நாள் வரைக்கும் மட்டுமல்ல, கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது? நரைமயிர் வரக்கூடிய வரைக்கும், உன்னுடைய காலங்கள் முடியக்கூடிய வரைக்கும் உன்னை நானே ஏந்துவேன்,
உன்னை நானே சுமப்பேன், உன்னை நானே தப்புவிப்பேன். இந்த வாக்குத்தத்தங்களை கேட்ட உங்கள் வாழ்க்கையிலே எந்த பிரச்சனைகளையும் கண்டு நீங்கள் துவண்டு போக வேண்டாம். இந்த மாதத்தில் அவர் சொன்ன வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவாக்கப்படுகிறதை பிரத்யேகமாய் பிரத்யட்சமாய் கண்டுகொள்ள உங்களாலும் என்னாலும் ஆகும். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி. தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகி உம்மை நோக்கி ஜெபிக்க துவங்கினான். கர்த்தாவை, நிறைவயது கர்த்தாவை வரக்கூடிய வரைக்கும் நீர் என்னுடைய நிலைகளை காப்பாற்றுவீராக. தாவீதினுடைய ஜெபத்தின்படியே நீர் அவனுடைய எல்லைகளை காப்பாற்றினீர் என்று சொல்லி வேத வசனங்களின் வழியாக நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம். கர்த்தாவே, கழுகானது தன்னுடைய கூடுகளை கலைத்து தன்னுடைய குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன்னுடைய செட்டைகளிலே அவைகளை சுமக்கிறதை போல நீர் ஒருவரே எங்களை சுமக்கிறீர் என்கிற வார்த்தையின் மூலம் பேசினீர். தாவீதினுடைய நிலைகளிலே கர்த்தாவை சவுல் பிடித்துக் கொள்ளப் போகிறான் என்று சொல்லக்கூடிய அந்த இறுதி காலகட்டம் வந்த பொழுது ஆண்டவராகிய தேவன் ஒரு செய்தியை அனுப்பி கர்த்தாவை தாவீதின் ஜீவனை காப்பாற்றினதைப் போல இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த மார்ச் மாதத்திலே அவர்கள் கேள்விப்படாத ஒரு நல்ல செய்தியை அனுப்பி அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய திருப்பு முனையை நீர் உருவாக்க வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். எதை கண்டு அவர்கள் பயந்தார்களோ இனி அது அவர்கள் வாழ்க்கையின் எல்லைகளிலே ஒருபோதும் கடந்து வராதபடிக்காக கர்த்தராகிய தேவனே அவர்களை காப்பாற்றும் தேவனாய், தப்புவிக்கும் தேவனாய், சுமக்கும் தேவனாய், ஏந்தும் தேவனாய் நின்று அவர்கள் எல்லைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகள் யாராயிருந்தாலும் இந்த வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமென் என்றும் உருவாக்கப்பட கிருபைகளை தந்து ஆசீர்வதித்து கனப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தேவனே உங்களை ஏந்துகிறதையும், தேவனே உங்களை சுமக்கிறதையும், தேவனே உங்களை தப்புவிக்கிறதையும் இந்த மார்ச் மாதத்தின் எல்லா நாளிலும் நீங்கள் பார்க்க போறீங்க. இந்த மாதத்தில் மட்டுமல்ல, உங்கள் தலையிலே நரைமயிர் வரக்கூடிய வரைக்கும், நரைமயிரினுடைய காலங்கள் வரக்கூடிய வரைக்கும், எல்லா விதமான நிலைகளும் அற்றுப்போகக்கூடிய வரைக்கும் இந்த தேவன் உங்களை ஏந்தி உங்களை சுமந்து உங்களை தப்புவித்துக்கிறதை கண்கூடாய் உங்கள் வாழ்க்கையிலே பார்க்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.